நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், நான் பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் உள்பாவடையோட படுத்துடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? மச்சான் மச்சான் கை தட்டுற முடியட்டும்டா பேப்பா மேனே. மச்சான் கூப்பிட்டதுனால தாங்க கை தட்டுறாங்க. சொல்லுங்க மச்சான். என் தங்கச்சி சப்புனோலி நல்லா இருக்காங்க, வளகாப்புக்கு கூட சொல்லி எழுப்ப சொல்லி அனுப்பிடுவேன் மச்சான். வளகாப்புக்கு சிம்பிளா 2 கோடி அரிசியை போட்டு காய்ச்சிருந்தேன். சரி அது பரவாயில்ல. நீங்க வந்தீங்கன்னா சட்டியை கொண்டு தேய்ச்சி தின்றுவிய. அதனால மச்சான் அரிசி கோளாறுனால உங்களை கூப்பிடலாம் மச்சான். சரி மச்சான், இப்போ என் தங்கச்சி நல்லா இருக்குல்ல, பிரசவம் நல்லபடியா முடிஞ்சா மச்சான்? மச்சான் மச்சான் சின்ன உசுரை காப்பாத்திட்டேன். என்னங்க சொல்றீங்க? பிள்ளை எப்படியே இளங்கூடி சுத்தி கிடந்திருக்கு மச்சான். ஐயோ சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுன்னு 1 மணிக்கு எந்திரிச்சு அழுதா. நானும் விளக்கண்ணியை போட்டு வயிற்றுல தடவுனே மச்சான். சுகப்பிரசவம் தானேங்க? ஏழை கண்டாலே மணி பேசப்பட்டு பேசுறா. சரி பேசுறா. நானே யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் கூட கூட. சரின்னு வயிற்றுல போட்டு தடவை இங்கன்னு வலிக்குது இங்கன்னு வலிக்கின்றா இப்படின்னு அழுத்தி தடவுனே பிள்ளை வெளியே விழுந்துருச்சு. என்னன்னு வாக்குறேன், இம்புட்டு கண்ணை கரையருந்து அதை பார்க்க வந்து எடுத்து விட்டு வேலை முடியும் செத்து போனேன். தாயி செய்யும் நல்லா இருக்காங்கல்ல? மருமைய காட்டுக்குள்ள ஓடிட்டேன். உங்க தங்கச்சியை நான் காப்பாற்ற முடியலமாச்சேன். இப்ப என் தங்கச்சி சப்புக்கு என்னங்காச்சு? செத்து போச்சுடா வேப்ப வேணே. ஐயோ என் தங்கச்சியை எரிச்சியலாம் புதைச்சியலாங்க. ஆட்டு தடத்துல போச்சுட்டேன் மச்சான். வேணும்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மிதக்குங்க போய் எடுத்து கொண்டு போய் சாம்பல் ஆத்து நாசமா போ. அது பிறந்துட்டாலும் மயிறு. இப்ப என் மருமக புள்ள எங்க இருக்கு? காட்டுக்குள்ள தெரியுது கதவாளியோட. எந்த காட்டுக்குள்ள போச்சுங்க? தத்த காட்டுக்குள்ள போடா. இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். நான் பணப்பட்டி என் கண்ணு முன்னாடியே இருக்கேன். நான் வளர்த்த என் ஏடிஎம் கார்டு, என் அர்த்தம் பிளாட்டு கல்லு, அவர் தான் காசு தரணும் ப்ரோ. அப்பப்போ கும்பிட்டுக்க. எல்லா சாமி உனக்கு நேரே இருப்பார். நேர் முகமும் உனக்கு பாயும் சாமி. வந்தார் ஒரு சாமியார், ஒடப்பம்பட்டி கார்த்திக் ராஜா. ஒடப்பம்பட்டி கார்த்திக் ராஜா சின்ன வயசுல இருந்து அரிதாரம் போட்டு நாடக உலகத்துக்கு வந்தவர். அப்ப வண்டி கட்டி வருவார். இப்ப அவரை நம்ம கட்டிச்சோத்து கட்டி கொண்டு வர மாதிரி இருக்கு. திறமையானவர், பேச்சாற்றலும் சரி. ஒடப்பம்பட்டி மண்ணுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த மேடையில் நான் பார்க்கிறேன். இந்த விசில் அடிச்ச உள்ளூர் ஆளாத்தான் இருப்ப. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. சொல்லிய சிங்கமே. நீ சொல்லுப்ப. சந்திச்சது நீதானா? உணர்ச்சி வசப்பட்டேன். வள்ளிதிரும நாடக மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஞானம் மிக்க பெரியவங்களுக்கு தெரியும். வள்ளிதிரும நாடகம் கதை பாடல்கள் தான். சினிமா பாடல்கள் அன்றைய காலத்தில் கிடையாது. கதை பாடல் மட்டும் பாடி காலையில் 8 மணி 9 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடித்து விட்டு சென்றார்கள். அந்த கதை பாடல்களை உடைத்து, ஏன் வள்ளியா பிறந்த பொம்பளை மேடைக்கு வரும்போது உனக்கு பேச தெரியாதன்னு வரட்டு வம்புழுத்தார் என் தாத்தேன். வரிச்சூர் பழனிய பந்தயம் தக்கத்தை கொண்டு வந்தவர். வரிச்சூர் பழனியப்பனை நான் சந்திச்சேன். அவரோட சேர்ந்து நான் சரக்கு சாப்பிட்டேன்.
சத்தியமா உண்மைதான். இதுல என்ன இருக்கு? யார் யா தப்பு செய்யல? எங்க தாத்தா 2 ரவுண்ட் சாப்பிட்டா நான் 4 ரவுண்ட் சாப்பிடுவேன். போடுறா ஒரு அண்டா மாடு, சுத்து மாடு, கல்னி புடி மாடு, நம்மாலியாவா உண்மைதான். அப்ப சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் அவர் போன பகுதியிலேயே நாடகம் முடிஞ்சவனையே மற்ற இன்னைக்கு இந்த நத்தத்தில் நாடகம் வை, நாளைக்கு வேற துவரங்குறிச்சி நாடகம்னா அந்த ஊருக்காரக காரை எடுத்துட்டு வந்து விடிய விடிய நாடகம் பார்த்துட்டு காரில் கூட்டு போவாங்க. அப்படி ஒரு சாம்பவான் புதுக்கோட்டை முத்தப்பானனை சந்திச்சவன். ஒரு ஊருக்கு ஒரு வழி இருக்கு, 2 வழி இருக்கும். ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தானே. சாப்பிட்டியானா சாப்பிட்டேன், அவ்வளவுதானே. அண்ணே வணக்கம்ண்ணே, வணக்கம் தம்பி, அவ்வளவுதானே. ஆனா ஒரு கேள்விக்கு 7 பதில் சொல்லுவாரு. 7 பதிலுமே அந்த கேள்விக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரே ஆள்னா முத்தப்பாதான். முத்தப்பாவை சந்திச்சவேனா? அப்ப நீ சின்ன புத்துரு கதம்பம் கட்டி உங்க ஆத்தா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு வர சொல்லும் தெரியுவேன். பள்ளிக்கூடம் லீவுக்கு குழந்தையே வருவேன், எதிர்த்து பேசாதடா. அதுக்கப்புறம் மேடையிலே தோன்றி பாடினார்னா தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாப்புல போல பக்கத்துல வந்து கிள்ளி விட்டு போவாங்க. யாருன்னா திரைப்பட நடிகர் புரட்டா சூரியனே பிறந்த ராசாக்கூரில் பிறந்த புரட்டா சூரியனோட மாமா அஞ்சரக்கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன் சித்தப்பன அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வசனா தமிழ் உச்சரிப்போட பேசக்கூடிய ஒரு ஜாம்பவான் அள்ளி நகர ஆதி நாராயணே. இங்க வாவே, இல்ல இங்க வா, அவங்க பாடுற பாட்டை 2 பாட்டை பாடுவேன். இங்க வாவே, நானே 15 வயது பேசுறேன், நீ ரப்பு ரப்புன்னு தட்டி கெடுத்து விடுற. அவ்வளவு பெரிய சாம்பவானை சந்திச்சேன். அதுக்கப்புறம் நாடக உலகத்திலே சின்னஞ்சிறு வயதிலேயே இந்த பகுதி மட்டும் கிடையாது, எந்த பகுதியா இருந்தாலும் உடப்ப மட்டினா கார்த்திக் ராஜன் பேரு வர காரணமா இருந்த இவரை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இருந்தால்தான் என்ன எனக்கு மாப்பிள்ளை வேணும், அது உள்ள நீ மருதமணிட்ட போன மேடையில் கேள்வி கேட்குற, அம்பை யாரு விட்டான்னு கேட்குற. அவன் சொன்னேன் எவன் கை வலிக்கு விட்டான்னு, சண்டை வந்துருச்சு. அவனுக்கு என்னையா தெரியும்? இந்த தச்சனையை வாங்கினே ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே நிற்கிறாப்புல. தச்சனையா இல்லை சரக்கு ஓட்டுற ஆள் மாதிரி தெரியலடா. நீ என்னன்னு கேட்டு வாங்கி தொல்லடா. 100 ரூபாய் கொடுத்து விட்டு அங்கிட்டு போனதுக்கப்புறம் 200 ரூபாய் தேடி வந்துக்கிட்டு என்ன போட்டு சொல்ல கூடாது. அந்த அங்கிட்டு வாப்பு வானே, நீ வானே, நீ கொஞ்சம் கதியா இருக்க, இங்க வா, பெருமையா இருக்கு, வா. சரி 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 சரி, காசை கொடுக்காம போயிடாதனே, பெருமையா இருக்கனே. நீ வந்தது எனக்கு பெருமையா இருக்கனே, ரொம்ப நன்றி அண்ணே. அண்ணே அடுத்த வருஷம் வருவேன், 1000 ரூபாய் ரவுண்டா, 900 ரூபாய் நினைச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணு. நன்றி. 100 எங்கடா சொன்னாடா? கேர்ஃபுல். கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், இந்த கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. என்ன பஸ் கிடைக்காம நிக்கிறாங்க, வர சொல்றான் தால கீரை முட்டை சுதிய வைடா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, வீடுமில்லே. பெட்டியிலே பணமில்லே, பெற்றவுள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. தென்னைய வச்சா இளநீ
கண்ணீர் தென்னைய வச்சா இளநீரு பிள்ளைய பெத்தா கண்ணீரு பெற்றவன் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா பானையிலே சொரிருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வந்தா சொந்தம் எங்கே பந்தம் எங்கே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்கு நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க Oh yeah. காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க Oh yeah. வாங்கடா வாங்க Oh yeah. அது அவனை இங்க வர சொல்லுவேன். இந்த பாட்டுல இப்படி எங்கே அவரு மிஸ்டர் குழுமா இங்க வாவேன். இந்த பாட்டுல அந்த காலத்துல ஓஏ இருந்துச்சாடா? வந்தா அடிப்பன் Oh yeah. பாத்தியார் வரலாமே அது அப்படி இருக்கே சரி போய்ட்டு வாங்க உங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு ஏன் ஓய்வு எடுக்கும்போது என்ன பண்ண போற? வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. நான் வறுக்க சொல்லல வரவேற்பது காது கேட்காது. ஆ? காது கேட்காது. என்னாச்சு தேவையில்லாத மூக்கந்தண்ட அந்துவோம் நீ அப்புறம். பக்கத்துல வந்து தொடும்போது நான் ஏன் தள்ளி நின்று தெரியுமா ஏன் உன்னை மாதிரி யாரும் நம்ப முடியாது திடீர்னு வாயை கட்டுவீங்க செய்ய மாட்டேன். நீ நல்லா இருக்கணுமையா? என்னைய நீ வாழ்த்துனது போதும் அதெல்லாம் உள்ள நீ வாழ்த்து இப்போதைக்கு என்னை நீ வாழ்த்தாத எனக்கு நீ எதிரி எதிரின்னா எதுக்கு ஏன் காசை திங்கிற? உன் காசு யார் சாப்பிட்டது ஊரு காசியா உடைக்கிறீங்க ஊதியம் கொடுக்குறாங்க ஹலோ, நான் தான் என் நாடகம் பேசினவன். நீ பேசு உன் சொந்த காசை கொடுத்தியா ஏய் கிளம்புறேன், நீ இந்த ஆளை வச்சு நடத்துக்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் ஓ ஊர் பக்கத்துலன்னு ரொம்ப பேசாத. நான் அப்படிலாம் பேச மாட்டேன் உங்களை அன்னைக்கு மானாமலையில உனக்கு நவ்வால் ஆம்பளைட் வாங்கி கொடுத்தேன். நன்றியை மறக்காத. அந்த செந்தாமரை டீ கடை சாச்சி. அது உன் ஊர் பக்கம் அதனால நீ வாங்கி கொடுத்த இப்ப என்ன இனிக்குது? இது ஊரே என் ஜமதார் ஊர் தான். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. உண்மை. அந்த இதுல இருந்து அப்படி பேசணும் இப்படி பேசணும் தமிழர்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையா இருந்து பேசுறீங்கல்ல. நான் வந்திருக்கீல்ல உன் இடம் தானே இது. வந்தவங்களை எப்படி கூப்பிடணும் முதல்ல அந்த வரவேற்பு தெரிஞ்சா முதல்ல இவ்வளவு பேசி அளவு பேரும் புகழும் வாங்கி எதுக்கு ஒரு வந்தவங்களை இப்படி வீட்டுக்கு வந்தா பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உபசேகம் பண்ணலாம். சரி நீ காட்டுக்குள்ள எதுக்கு வர்ற? காட்டுக்குள்ள இருந்தா வந்த இடத்துல என்ன இருக்கோ அதை கொடு. இங்க ஒரு நான் ரெவடியானாலும் வக்கீல் இருக்காங்க ஒரு 2-3 பேரு. என்ன பண்ணிவிடுவீங்க? நீ மேலோகத்துல இருந்து வந்து சந்தனத்தை பூச்சிட்டு சட்டை கூட இல்லாம தீர்ப்பு அப்படியே மாத்தி விட்டார். சர்ச்சு கூட எங்க பெரியப்பா தேப்பு கட்டை கொண்டு வந்திருக்காரு சைக்கிள் கடைக்கு. இவன் எதுக்குடா இப்ப வந்தேன்? இவர் என்ன பண்ணிட்டு வந்த முன்னாடி நீனு? இவர் தாங்க கேரளாவுக்கு செம்பரியாட்டு புழுக்க ஏத்துறவர். லோடு இருக்கா வண்டி பதிதான பார்க்க வந்திருக்காரு. போடா உள்ள படுத்தானே கலந்தாரு. 35 ரூபா சம்பளத்துக்கு வந்திருக்கேன், இன்னும் ஒரு 200 ரூபாய்க்கு வருவேன். அவன் அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்தவங்க. சரி இவ்விடத்திலே தாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். என்ன செஞ்சா நீங்க கேப்பீங்க? இப்படி ஏட்டி இப்படியாதான் ஏட்டிக்கா பத்தியா பேசுவேன். இடம் எங்களுடைய இடம். முறைப்படி சாதவத்தினுடைய கட்டாயப்படி பாட்டை மூட்டையும் காலத்துல இருந்து தொண்டு தட்டு எங்களுடைய பாரம்பரியம். எங்க இடம் வேலிமலை சாரல். என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்லணும்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். இடம் ஓம்பிட்டாயா? ஆமா. என்ன பண்றேன்னு கேட்டா ஏட்டி என்ன பண்றேன்னு என்னன்னு கேக்குறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மண்டக்கணமா அந்த அளவுக்கு என்ன பண்ணனா என்ன பண்ண போறீங்க? பொறுமசாமி உடம்புக்கு இவ்வளவு கோபம் அதிகந்தே. ஏனே அண்ணே இடது பக்கம் கம்பி நல்லா தெரியுதுனே பிதிக்கிட்டு இருக்குனே அமுக்கி விடுனே. ரெண்டையும் சமாளிச்சு கொண்டு வரது பெரிய விஷயமா இருக்கு. எங்க அண்ணங்க அப்படியா? ஆமா இவர் சின்ன மாமாலத்தை நான் கட்டி இருக்கேன். டேய் இவர் என்ன வேணும் உனக்கு? எனக்கு அண்ணன் வேணும். யாரை கட்டி இருக்கற? அவங்க சின்ன மாமால. அது என்னடா வேணும் உனக்கு? எனக்கு சித்தி. என்னடா அது? எங்க சூத்து பத்து எங்க அதுக்கு சொத்து பத்து எவ்வளவு பெரிய காணப்பிரியர் கலகப்பிரியர் என்று போற்றக்கூடிய வெக்கமா இல்லையா? சொத்து பத்து வெளில போயிட கூடாது அக்கா தங்கச்சி கட்டிக்கிறோம்ங்கறீங்களே வெக்கமா கேவலமா இல்லையா? ஏன் என்ன
என்ன அது உனக்கு என்ன தங்கச்சி முறையா? நம்ம வயக்காட்டு நெல்லவே அறுத்து நம்மளாம் அரிசியை குத்தி நம்மளாம் சோறாக்கி சாப்பிடுறது இல்லையா? அதுக்குன்னு ஒரு வரைமுறை வேணாமையா? ஏங்க அந்த ஆளு என்ன சொல்றாரு நீங்களும் கை தட்டீங்களே. எங்க அவன் தூக்க வரிசையில பேசி விட்டியா? மன்னிப்பு கேட்கிறேன். தவறு தானுங்க. அது அக்கா தங்கச்சிங்கிற முறை எது கடவுள் கொடுத்து வச்சிருக்கேன்? அவன் எது தவறு? அது உனக்கு சகோதரியா, ஒரு ரத்த சொந்தமியா? அதை போய் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்? ரத்த சொந்தம் யாரு? அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? போடா. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? ஏன் முதல்ல பண்ண கூடாது? தவறியாது. தோல் கட்டு போடுறாங்க, எல்லா வண்டியும் தான் கம்பியை தூக்குது. தூக்குதா தூக்கலையா? காருக்கு ஒரு வட்டம் தூக்குது, பஸ்ஸுக்கு ஒரு வட்டம் தூக்குது, லாரிக்கு கார்த்திகராஜா மட்டும் அவர் கார் வரதுன்னு தூக்குதா? எம்கேஆர் காரன் நின்றுக்கிறதா? எல்லா காரும் தூக்குது. அப்படி தூக்கிட்டு போக வேண்டியதானே சாமி, இதுல என்ன இருக்கு? இது நியாயமா? முதல்ல என்ன நியாயம்? என்ன என்ன சொல்லிக்கிறீங்க? அக்கா வரணும்னா தங்கச்சி வரணும்ன்றேன். டிராக்டரா இருந்தா ஒரு உழவுறது இல்லையா? கொழுவு தேவைத்தான் செய்யும். நன்றி. அஞ்சு கலப்பை உழுகத்தான் செய்யுது, கொஞ்சம் கலப்பை உழுகத்தான் செய்யுது, தட்டி கலப்பை உழுகத்தானே செய்யுது சாமி. எந்த கலப்பை ஒரே டீசல் தானே போடுறான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இடம் நம்ம ஓட்ட இடம், ஆமா, எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட வண்டியை குட்டியாந்து உழுகுறது? நம்ம வேக்காடு நம்மள உழுதுட்டு போக வேண்டியதானே. மணிக்கு 2500 ரூபாய் ஆகுறியா? இது தேவையா? சகோதரர் உங்களை மாதிரி 4 பேர் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கலியுகம் முன்னாடி மனுஷனுக்கு எத்தனை வயசு கொடுத்தாரு தெரியுமா கடவுள்? 4 வரல, 2 வருது. கெடுத்துட்டீங்க, நெருக்கி முடிச்சிட்டீங்க. சித்தி மையன் சின்ன மாமாவை கூட்டு போனோம் நான் காமிக்கவா? தமிழ்நாட்டுல இருக்கு. அதைத்தான் சொல்றேன். காமிக்க போற நம்மளே தானா? ஏண்டா இவ்வளவு பெரிய சபை, இந்த சபையில வந்து இவ்வளவு தைரியமா நீ அந்த வார்த்தையை சொல்லி சிரிக்கிற பத்தியா? என்ன உண்மைதானுங்க சாமி, நாங்க பொய் பேச மாட்டோம். இடது பக்கம் கம்பி விலகுதுன்னே, மீசை விலகுது. சரி, நீங்க இங்க வந்திருக்கீங்க. சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க அவர் காது ஊத்து வச்சிருக்காரு. நீ இரியா, அவர்ட்ட எங்க அண்ணன் தாங்க அவரு. உன்னிட்ட கேட்கும்போது நீ வா, அவரு ஏதோ விஷயமா வந்திருக்கோம்னாரு. நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? நாங்க புடுங்கறதுக்கு வந்திருக்கோம். டேய் ஐயா அந்த ஆளு பக்கத்து ஊரு கட்டைக்கிட்ட அடிச்சு போறாரப்பா. நான் எவ்வளவு மரியாதை கொடுத்தோனே வாயான அவரை நிப்பாட்டி, அவர் எவ்வளவு பெரிய அவரை நிப்பாட்டி விட்டு உங்ககிட்ட ஒண்ணும் மரியாதை இல்லாம சொன்னா. அவர் எவ்வளவு பணிவா இருக்காரு. அந்த பணிவுதான் அவர் இன்னும் மேல கொண்டு போகுது. உங்ககிட்ட நான் ஒண்ணும் மரியாதை இல்லாம சொல்லலையே. புடுங்குறே வைக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்க. களை புடுங்க வந்திருக்கோம், காட்டுல களை புடுங்குறோம். என்ன இதுல போய் என்ன சொல்றது? ஏய் பரவாயில்லையா, நீ குட்டியா இருந்தாலும் நல்லா என்ன புடுங்குறோம்னு நினைச்சீங்க நீங்க? எதை புடுங்கணும் தெரியுமா? எதை புடுங்கணும்? தேவையற்றதை புடுங்கி எறிய வேண்டும். தேவையற்றதை புடுங்குறோம், களையத்தான் புடுங்குறோம், பயிரவா புடுங்குறோம், இல்ல பயிரவா புடுங்குறோம்ன்ற. என்ன சாமி? பொறுமசாமி கோவம் ஆகாதியா? பொறுமசாமி அந்த தெய்வத்திட்ட காசு வாங்கணும் ஒரு 10 நிமிஷம் சாமி. பொறுமசாமி. சரி, என்ன யாருன்னு தெரிகின்றதா? ஆனா திடீர்னு எந்திரிக்கிறாப்ல வாரியா? விழுந்தாலும் எந்திரிக்கிறோதியா வேகமா? போய் தெரியாம இருப்பானா? அண்ணா உன்னை சொல்லவே இல்லை. எப்படி தெரியும்ன்ற? நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்டீங்கல்ல? என்ன தெரியுது உனக்கு? எனக்கு தெரியுமே. எப்படி? இத போய் தெரியாம இருக்கா? ஏய் எப்படியா? தெரிஞ்சத சொல்றா. என்னடா தெரியுமாண்டா? இந்தாதான் நிக்கிறாரு, உருவம் கண்ணுக்கு தெரியலையா? தெரியுமான்னு கேட்டா மலை மாதிரி நிக்கிறீங்க. என்ன தெரியுமா நான் கண்ணு ரெண்டு குருடா பாத்திருக்கேன். சேரமன்னர். ஐயோ சேரமன்னர், என்னை உருவம் தெரியுது, நான் யார் என்று தெரிகின்றதா? தெரியும். தெரியும் சாமி. யாரு நீங்க தான். ஏய் நீ வா, அந்த ஆளு கடை முடியா. இப்ப உனக்காவது தெரியாதா நான் யாருன்னு? ஏய் தாங்கள் ஒரு முனிவர் போல் தெரிகிறது. முனிவர் கிடையாது. முனிவர் என்பவன் சாதாரண ஆள். நீங்க பேசல சாதாவா? முனிவர் இல்ல, அடிவேரா, ஆணிவேர். ஐயா பூலோகத்துல இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சாமியாரும் முனிவர்கள், ஆமாமா, சித்தர்கள் பார்த்திருப்பீங்க. ரிஷி. நான் அவர்கள்லாம் தாண்டி நைசிக பிரம்மச்சாரி என்பார். நைட்டிய போட்டு அதுக்கு அந்தால் பரவாயில்ல. நைசிக பிரம்மச்சாரி. நைசிக பிரம்மச்சாரி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் தன்னுடைய வீரியம் எது வழியா வெளியே விடணுமோ அது வழியா வெளிவிடாமல் மாற்றாக நான் முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏற்றி நெற்றிக்கு கொண்டு வந்து நாவால் சொட்ட விடக்கூடியவன். இப்படி நேர போர்ல இருந்து எடுக்காம டாங்கி ஏத்தி வந்து ட்ரில் போடுறது. ஆசையை அடக்க முடியுமா உன்னால? முடியாது. ஆனா அந்த ஆசையை எதனால வருதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை எங்க கொண்டு வந்து எப்படி சொட்ட விடுறேன்? பைப்பு ஜாயிண்ட் அடிக்க வந்துருவேன். என்ன என்ன சொன்னு புரிஞ்சா? இப்படி மேல கொண்டு நெத்தியில கொண்டாந்து நாக்கால் சொட்ட விடக்கூடியவன். அண்ணே கம்பி நல்லா தெரியுதுனே, கம்பி நல்லா தெரியுது மூக்குல. அதனாலதான் என்னை
என்னை நெய்சிக பிரம்மச்சாரி என்பார்கள். மற்றவர்களுக்கு எனக்குள்ள வித்தியாசமா தான். அவர் எவ்வளவு பெரிய ஆளு என்ன சாமி என்னை கோய்ப்பார் என்னன்னு சொல்ல என்னது என்னது ஏய் உன்னை இன்னைக்கு வெற்றியே உரிமை மாரியத்தவளுக்கு சொல்றான். நீ வெட்டினாலும் பரவாயில்ல சாமி நாவல இருக்க கூடாது. எங்க அப்பா அங்க இருந்து வரும்போதே சொல்லி விட்டார். என்ன சொன்னாரு? சாமியை பார்த்தா சாமி வாயில இருக்காதடா. ஏய் வாயில விழுகாத மொட்டை நாக்குங்க, மன்னிச்சுக்கங்க. வாயில இருக்காதன்னா என்ன அர்த்தம் அது? வேற மாதிரி சொல்லிவிட்டாங்க. என்னுடைய பெயர் நாரதர் என்பார்கள். நாரதரா? ஆமா. தாங்கள் தானா? நானே தான். சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே. நினைத்த மாத்திரத்தில் எங்க வேண்டுமானாலும் செல்லக்கூடியவன். இருந்தா கட்டவுட்டெல்லாம் வச்சிருப்பான். நான் காட்டுக்குள்ள இதெல்லாம் எங்க தேர்ப்படுவீங்க? வேற வழி இல்ல, இங்க காலத்து தகுந்த மாதிரி அதை சிரிக்க வைக்கிறாரு அவர். நினைச்ச உடனே எங்க வேணாலும் போயிருவேன் நான். சொல்லி தான் வர மாட்டேன். ரைடு எல்லாம் கிடையாது. என்னது? யாரும் வர மாட்டாங்களா? எங்கேயும் போகல. நான் போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்கயா. நாளில இருந்து நாங்களும் துணைக்கு வர்றோம். எதுக்கு? எங்களுக்கு ஒண்ணும் அமையல, என்ன வேணே. நீங்க சொல்றது வேற அர்த்தம் சொல்றீங்க. நான் சொல்வது கலகம் செய்வதற்காக, ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக. நீங்க ஆமா. எது என்ன ஜோலி வாக்குறிய? இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேலை வாக்குறியன்ட்டே? கலகம் என்பதை கைத்தொழிலாக கொண்டு உலகத்தின் சேமத்திற்காக பாடுபடக்கூடியவன். ஒன்னும் புரியலையே. புரியல அதனால சிரிக்கிறீன்னு சொல்லு. இல்ல சேமத்துக்காவா? உலகத்தின் நன்மைக்காக பாடுபடக்கூடியவன். எதை நோங்குனீங்களா? எனக்கு இருக்க மாதிரி சாமி நான் இது வரைக்கும் எதுவுமே நோங்கல. அதே மாதிரி அவரும் நோங்கிருக்க. பொண்ணை என்னைய கொண்டு கணக்குல சேர்க்கலாமா? சேர்க்கல சாமி சேர்க்கல. அதெல்லாம் இல்ல வேணாம். இல்ல நீ என்ன கேக்குற? வேம கேளு. இல்ல கேக்குறேன். இது எதுக்கு? டேய் நீ என்னையா கேட்டப்ப? சொல்லிரு, ஏன்னா வண்டியில வரும்போது உறுத்துவேன். ஆமா வெளியே கழுத்தை நீட்டுதா. நான் மணி தெய்வம் என்னைய கொண்டு நீ ஆமையில சேர்த்து. தெய்வமும் ஆமையும் ஒண்ணுதானே? அது என் பாட்டை நாராயணன் எடுத்த அவதாரம். அப்புறம் நாராயண அவர் தெய்வம் தானே? அதைத்தான் சொல்றேன். அவர் ஒரு அவதாரம் எடுத்தங்கிறக்க ஆமையாவே திர்றாரா? நாராயணன் கழுத்தை வெளியே நீட்டுறாரான்னு கேட்டேன். இல்ல உள்ள துருக்கிட்டாரா? அது அந்த ஆளுதான் என்ன கேட்கணும். நீ என்கிட்ட என்ன கேக்குற? அவன் சொன்னது ஆமை இல்ல. நீங்க கேட்டது ஆசையில் அற்றவன், பற்றற்றவன், மண்ணாசி பெண்ணாசி பொருளாசி மூன்று ஆசையும் இல்லாதவன், இரண்டு அறங்கள் இல்லறம் துறவரம் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். ஏன் அர்த்திய? அறுக்கல அறுக்கலடா வறுத்துட்டாராம்டா. வெறுத்துட்டாரா? என்னடா அது? உனக்கு இந்த ஆளுக்கு நீ வராது. அறுக்கல வறுக்கல வெறுத்தவன். என்னைக்கு அது நடந்துச்சு? அது பிறக்கும் போதே தீபாவளி டயத்துலயா? முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு கடுப்பாகி போய் எத்தனை? ஒரு 52 பொண்டாட்டி. ஐயா காவல்துறை இவர் மேல பாலியல் பலாத்காரம் கேஸ் ஓடுது. டேய் பாலியல் பலாரம் கிடையாது, வட ஓட சொல்லு. என்ன பலாத்துக்கார பலாத். 52 கொண்டாடின்றாரு. அப்புறம் சும்மா அதே பாலியல் பலாத்காரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடம்ப பார்த்தாலே தெரியுது. இல்லங்க பலாத்காரம் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி சொன்ன? பாலியல் வன்கொடுமை. வன்கொடுமை தெரியாம ஏன் சொன்னேன்? இதோட சட்டையை பிடிக்கிறதோட இதோட விட்டுரு. ஏய் விடியா அண்ணா கோபுரம் அண்ணா நான் விசாரிக்க வேண்டியிருக்கு. விடியா ஏய் விடியா அந்தால என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன ஓவராது என்ன? இப்ப விடுறியா விடலையா? விட முடியாது. ஏய் உங்க சொந்த செடி அப்புறம் விடியா. அவர் நல்ல மனுஷன். அப்படியா ஏயா தம்பி விடுங்க. ஏன் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கோபப்படல, சும்மா கஞ்சி கேட்கற விடுங்க. ஆனா இன்னொரு வட்டம் புடிச்ச திருப்பி விடுன்னு சொல்லுவேன். இங்க வா. உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க? அவங்க எங்க இருந்தா? சாமி வந்திருக்காரு. அவங்க பொண்டாட்டி நீ ஏன்டா கேக்குற? 52 பேரை நீ கலை கூட்டு போறியா? கலை எடுக்க விட்டு போற? ஏன் சாமி? ஏய் 52 மனைவிகளை கட்டி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். அப்ப ஒத்த பேர் மாதிரி பிரிச்சு எடுத்துட்டீங்க. அதான் ஆடு புழுக்க ஓடும்போது பாத்திருக்கியா? ஆடு புழுக்க ஓடும்போது அப்படி போட்டீங்க. ஒரு பிள்ளைய பக்கம்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? பாலு ஒரு பிள்ளைய பக்கம்னா 1 வருஷம் ஆகுமா? ஆமா 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆகுதா? 60 பிள்ளையும் வெறும் 1.5 மணி நேரம் 3.25 நாளைக்கு பெத்த. என்ன இந்த ஆளை நம்ம ஊருக்கு தூக்கிட்டு போமனே? ஏன் என்ன? பிதிக்கி விடுவாங்க. களை எடுக்க கருத இருக்க ஆள் இல்லைன்றாங்க. இல்லடா நம்ம வயக்காடு நம்ம தான் உழுகணும் எல்லாமே. களை எடுக்க
வளர்றதுக்கு எதுக்கு ஆளு 52 மனைவிகளை 51 மனைவியை முருகனுக்கு அச்சரமாகவும் 60 குழந்தைகளை சுவாமி மலையில 60 படிக்கட்டாகவும் இன்னைக்கு தமிழ் வருடங்களாக மாத்தி கொடுத்துருக்கேன் சாமி பிள்ளைலாம் பெருசாயிருச்சா இருக்காக. அப்ப ஓட்டுக்கு 2000 52 அதுக்கு 52 அதுக்கு 1000 இது ஒரு 60 110 112 அப்போ ஓட்டு நம்மளதான் எனக்கு காது ஓட்டு பிரசிடண்ட்டுக்கு நான் சாமி நீங்க எங்க சொந்தக்காரங்க சாமி இன்னும் நான் தான் பிரசிடண்ட் ஊர்ல. சரி சந்தோஷம். வேற என்ன வேற ஒண்ணும் இல்ல சாமி. அப்பா இருக்காங்களா? இருக்காங்களே பேரு பிரம்மதேவன். ஆமா முன்னாடி மாம்பழம் வாங்க வந்திருந்தாரு. எந்த புறமே? ஏய் உடப்பம்பட்டி பரமே. ஏய் நான் சொல்றது தேவலோகத்திலே படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர். ஓ அவர் படைக்கிறவர். அப்பா எங்க இருக்காங்க? வேல தேவலோகம் நீ பார்த்தேன் சத்தியலோகத்துல இருக்காரு. சட்டியை போட்டுக்கிட்டா? சத்தியலோகம். தம்பி அப்பா எங்க இருக்காரு கூட வந்திருந்தாலும் வந்திருப்பாரு. ஆமா இவங்க அப்பாவா? மாமா வந்து என்னை பார்க்காம போக மாட்டேன். உங்க அம்மா? சரஸ்வதி நாவுக்கரசி கலைமகளின் மைந்தர். வெடி கம்பெனியா? சரி உன்னை பத்தி விசாரிக்கிறீங்கல்ல உங்களை பத்தி நான் விசாரிக்கலாமா? என்ன வேணா கேளுங்க. அப்படி மண்டகனமா பேசக்கூடாது சரிங்களா? சரி தைலம் தடவிட்டு கேளு. நீங்க வந்த வேலை எதுக்கு தெரியுமா? காவல். ஏய் நான் பொதுவா கேக்குறேன் உன்னை எது கூட்டியாராக தெரியுமா இவ்வளவு தொகை கொடுத்து? எதுக்கும் தெரியலையே. சும்மா சொல்லியா எதுக்கா இருந்தா மண்டே. ஏய் நாங்க ஏதோ குண்டவங்க மட்டும் போய் சிரிக்க வைப்போம். இல்லங்க நீங்க வந்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் கொடுத்தீங்க ஏன்? நகைச்சுவை தரேன் நானும் எங்க அண்ணனும். ஒரு குட்டியா இருந்தோம்னா நல்லா நகைச்சுவை பண்ணுவாங்க. செஞ்சீங்களா அன்னைக்கு? ஏதோ செய்யல மிஷின் இது பேட்டரி லோ ஆகி போய். ஒரு கூட்டிட்டு வந்தா நகைச்சுவை பண்ணுவார். அதுக்கு தானே உங்களை கூட்டியாராக? ஆமாங்க. அப்புறம் நகைச்சுவையா பண்றதுக்கு வந்து சும்மா ஏதாவது சமயோஜிதம் இருந்தா போதும். ஆனா மண்டகனம் இருக்க கூடாது சரியா? நாங்க என்னங்க பண்ணா? இப்ப நீங்க கேட்டீங்களா என்ன வேணாலும் கேளு அப்படி அந்த இதெல்லாம் ஆகாத வார்த்தை. ஐயா கோபப்படாதீங்க சாமி. இல்லங்க நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலை நானும் சரி நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா சாமி கோபப்படாதீங்க. இல்லங்க அவர் சொன்ன வார்த்தை அப்படி. சாமி கோபப்படாதீங்க 5 மணி வரைக்கும் பஸ் ஓடாது. என்ன எங்கிட்ட கோபப்படுறீங்க? எந்த ஊர்லயும் பஸ் ஓடாது 5 மணி வரைக்கும். 5:30 மேலதான் பஸ் ஸ்டாண்ட்ல கக்கத்துல அடைக்க சொல்லி ஆரம்பத்துல சொல்லி ஐயாட்ட எங்கிட்ட என்ன கோபப்படுறீங்க? கேள்வியை கேட்டு பாருங்க என்ன பிட்ட கேள்வியை கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க அப்படியே படக் 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 இரியா மீச கம்பில அடிக்க போகுது ரத்தம் வர போகுது தேவையில்லாத. இவன் ராதாகிருஷ்ணன் அவர்களே நான் மத்த நகைச்சுவை நடிகர்கள்ட்ட இவ்வளவு நேரம் இப்படிலாம் பேச மாட்டேன் சரிங்களா? ஏதோ உங்களுக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு அதை எதுக்கு நம்ம தேவையில்லாம காட்டி கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. அப்புறம் என்ன வேணாலும் கேளுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு போறேன் மறுபடியும். அப்புறம் அவன் சொல்றான்னா அவன் பதில் சொல்லுவேன். உன்னே இல்ல கேட்க சொல்லிட்டு போறேன். என்னைய தானே நீ கேளுங்க இதுல என்ன இருக்கு? உங்க பேரு? என்னது உங்க பேரு? பச்சவேல். என்னால பேசாம இருக்க சொல்லியா? உன் பேர் என்னையா? ஏய் இருங்க போ இப்படி பேர் உட்காந்துருக்கா இருங்கய்யா. இருங்க கோமாளின்னா என்னன்னு தெரியுமா? சரிக்கு சமமா அவரோட புராணம் பேசினா அது கோமாளி கிடையாது. அவரோட நாங்க பேசினா அவர் படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரி அல்ல நாங்க தெரியும் இப்படித்தான் கொண்டு வரணும் ஐயா. ஐயா அப்போ நீங்க கோவப்படுறது சரிதான். இருங்க அவர் அந்த நகைச்சுவையை கொடுத்து வாங்குறார். சிரிக்க முடியல புகசல். உங்களுக்கான தர்க்கம் வந்து ஒரே ஒரு விஷயம் வள்ளிக்கிட்டத்தான் நாரத தர்க்கம் பேசணும். 250 கோடி சினிமா எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை நடிகன் இருப்பேன். ஏன்? படத்தை தொய்வு இல்லாம கொண்டு போறவன் நகைச்சுவை நடிகன். அதை விட்டு 21 வருஷமா எங்க அண்ணே வந்து நாடகத்துல 25 வருஷம் ஆச்சு. நான் இது நாள் வரைக்கும் நகைச்சுவையை சார்ந்து புராணமோ அதுவோ எந்த ஒரு இதையும் யாரையும் காட்டி கொடுக்கறதில்லை. எந்த டான்ஸையுமே மேடையில காட்டி கொடுத்ததும் இல்லை. ஏன்? வீட்டுல உட்காந்துக்கிட்டு புலம்புவோம் ஐயா மழை வேலையே ஐயா இந்த மாம்பழத்தை வித்தா மாம்பழத்துல சீக்கு விழுகுதுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பேன். இவனை வந்து 2 மணி நேரம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா போவேன். சாப்பிட்ற காலத்துல நல்லா சந்தோஷம் சிரிச்சுட்டு போவியா? அதை விட்டுட்டு கதையை கட்டு என்னதான் பண்ண போற? மாம்பழம் காத்துனா காசு ஆகுவேன். கதையை கட்டு என்ன பண்ண போற? எந்திரிச்சு போப்பா போய் படிப்பா. இல்லையா அவங்க சொன்னதுக்காக நான் கேட்கிறேன். ரோசம் கூட பதில சொல்லணும். யாரு எங்களுக்கு ரோசம் இருந்தா நாங்க நாண்டுகிட்டு செத்துருப்போம். அவரெல்லாம் கேட்கிற வேலைக்கு நாங்க மருந்து குடிச்சு செத்துருக்கணும். அதெல்லாம் நாங்க என்னைக்கே விட்டுட்டோம். மானம் ரோசம் எல்லாம் வித்துட்டோம் நாங்க. சரி விடியா நான் கேட்கறேன். உங்க பேரு வீரத்தவன்? அண்ணே மீசன் அளவுக்குனே என் பேரை சொல்ல முடியாது. அந்த மறுபடியும் நான் முடிக்க போறேன் ஆரம்பிக்கிறாரு. அவன் கேட்டா அவன வம்புலியா என்னையே அதை விட்டுற. ஏன்டா ஏன்டா
ஏய் இங்க வாயா. வாடா உன் புருஷன் கேக்குற பதில் சொல்லு. உங்க குலக்கடவுள் யாரியா? உங்க குலக்கடவுள் யாரு? அதை கேட்டு நீங்க என்ன செய்ய ஏய் போறீங்க? நீ மண்டகமா பேச. உங்க குலக்கடவுள் யாரியா? இங்க குலக்கடவுளா? முனியாண்டி. இப்படி பேசினா எப்படியா கேக்குது? முருகனத்தை அப்படி சொல்றேன், மன்னிச்சுக்கங்க. முருகன் தானையா? முருகன். முருகனுக்கு எந்த கோவிலுக்கே படை வீட்டுக்கே காவடி எடுத்து போறாங்க? பழனி. ஏய் எல்லா வீட்டுக்கும் எடுத்து போலாம். சின்ன பிள்ளை கேட்டாலும் போகும். பழனி மலை தானே பால் காவடி எடுத்து போறாங்க. முத காவடி எடுத்து போனது யாரு தெரியுமா? சுப்பையா. ஏய் ஏய் கிடையாது, பி. பழனி மச்சரா அந்த கதையெல்லாம் கேட்க. பொதுவா நீ கோயிலுக்கு போயிருக்கீங்களா? பழனி மலைக்கு போயிருக்கியா? போயிருக்கோம். பழனி மலையில மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கு? என்ன வானே போவோம். எது வலை வைக்கும் போது ரெண்டு உடைச்சு விட்டாங்க. எங்களை இவ்வளவு நேரம் பேச விட்டு நகைச்சுவை பண்றதுக்கு காரணமா இருந்த சாமியை உங்களை கையில் உண்மையிலே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது. எல்லா பேர்ட்டையும் இப்படி நின்று பேச முடியாது, இப்படி காமெடியும் பண்ண முடியாது. அப்படி இல்லங்க, ஒரு சில பேர்ட்ட தான் பண்ண முடியும். நீங்க சிரிக்க வைக்கணும், நான் சிந்திக்க வைக்கணும். வைக்கணும். இந்த நேரம் கொஞ்சம் அசத்துற நேரத்துல உங்களை கொஞ்சம் தூண்டி விட்டு நீங்க சிரிக்க வச்சீங்கன்னா அடுத்து நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனாலதான் சந்தோஷம் உங்களை பாத்துட்டு. இந்த இடத்துல என்ன தொழில் பாக்குறீங்க? உள்ள ஏதோ தொழில் பண்றீங்களாம்ல? ஆமா. இதை ஒன்னதையும் செய்யல. என் நகைச்சி வள்ளி. சரி கூட்டிட்டு வாங்க பாப்போம். இன்னொரு ஆள் இருக்கு, அதையும் கூட்டு வரவா? என்ன கூட்டு வாங்கன்ற அசால்ட்டா போறாப்புல. இதுல என்ன உனக்கு கோவம் வருது? இதுல என்னடா வங்காச்சி அப்படி ஆடுறதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? கூட்டி விடுன்றாப்புலடா. இந்த இப்படி கிளடு கட்டையெல்லாம் நிறைய ஆள் திரிவாங்க. ஆள் கிடைக்காம அவங்ககிட்ட காசை குறைச்சு வாங்கினோம்னா அவங்க காட்டுக்கு வரிசையில் வந்துருவாங்கடா. ஆபீஸ் எங்க வருவான்? நத்தத்துல ஒரு ஆபீஸை போடுவான், நம்ம பாத்ரூம் பக்கத்துலயே ஒரு ஆபீஸை போட்டுருவான். வேலை விட்டுலாம் போக கூடாது, வர்ற அப்படியே கழுவான். கண்ணே அண்ணே வெளியேம்மா. டேய் வெள்ளையம்மா நீ நாரத மகரிஷி வந்திருக்கிறா தேவலோகத்துல இருந்து. அப்படியா? ஆமா. பேசுனீங்களா? பேசணும். நல்லா பாண்டாங்களா? அடடா மருதமணி. உன்னை பார்ப்பதற்காக உனக்கு ஆசி வழங்குவதற்காக உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்படியே ஆகட்டும். சாமி சுவாமி ஏவா என்ன ரெவடி பே மாதிரியே தெரியுது என்ன? நான் எப்பயுமே அப்படிதான். என்னது? நல்லா கம்பி தெரியுதுன்னு. மீச வச்சாம்பளே மீச வரைஞ்சாம்பளையா? இதை வச்சாம்பல எங்க சரியான ஆம்பளை எடு பாப்போம். உடிஞ்சிருவேன். மயிறு புடிங்க நீ. அண்ணே மீச குத்துதுனே. என்னைக்காவது கம்பி கிழிக்க போது உன்னை எரிக்க போறேன். அதோட மூக்கு கலண்டு போகுது. சாமி 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 தனதானா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு அக்கா கிடையாது, உங்களுக்கு பேத்தி வேணும். முறகட்டாள் இதாங்க நாங்க கம்பெனிக்கு முதல் துவங்குற ஊதுவத்தி. தம்பி இது யாரு? இதான் நீங்க சொன்னீங்கல்ல தொழில் நான் பார்க்க. ஓண்ட கேட்கல. இது யாரியா? இதை வச்சு தான் தொழில் பண்றேன். என்னையா சொல்ற? ஆமா சாமி, இதை வச்சு தான் வேலை தொடங்குறப்ப. என்ன வேலை பாக்குறீங்க? அதே பள்ளியை கூட்டிட்டு வாங்க. சாமி நீங்க விட தங்கச்சி குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன்தானா குயிலே. அண்ணா என்ன விஷயமா என்ன கூட்டிங்கண்ணா? டேய் என்ன விஷயம்? ஏம்மா உங்க அண்ணனுக்கு நாரத ஆபத்து. மகரிஷி வந்திருக்கிறார். தங்கச்சி தங்கச்சி ஏய் இந்த அண்ணனை விட இந்த அண்ணன் தான் மார்பிளும் தோல்வி என்னை தூக்கி வளர்த்த ஆளே. ஏத்தா இப்போ தூக்கு அதனால சொல்லுத்தா. ஓடா தேஞ்சு போய் நிக்குது. இப்போ தூக்கு சொல்ல அண்ணன் முட்டை போத்துக்கு ரெடி பண்றேன். அண்ணா தூக்குடா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்திய இப்ப மட்டும் ஏன் நான் ஊட்ட மாட்டேங்கிறேன்? ஊட்டட்டா குசும்பு. அண்ணா தங்கச்சி நான் குழந்தையா இருக்கும்போது இந்த தோல்லையே நீ தூக்கி வச்சுக்கிட்டு திரிவியே. அதான் காய் காய்ச்சி போச்சு. இப்ப வேணா நீ தூக்கி வச்சு பாரு. தூக்கவா வலிச்சுதான் இல்லைனா தங்கச்சி? என்னண்ணா சூப்பரா இருக்கடா. மானம் கட்ட உனக்கு தங்கச்சி வேணும்டா. என்ன இப்ப தூக்கிடுவியானே? எங்க தூக்கு? தங்கச்சியை போய் தூக்க. என்ன எங்க அண்ணால தூக்க முடியாதுன்றீங்களா?
அண்ணா நீ தூக்குனே நான் பாத்துக்கிறேன். தூக்குடா வரைஞ்சி எடுத்து அண்ணே தூக்கு. உன்னை நான் தூக்கவா? உன்னை நான் தூக்கவா? நான் தூக்குறேன் டேய் தங்கச்சி கையிலே கிச்சு கிச்சு பண்ணுவாங்க. சிச்சி. அண்ணா இருவரும் என்னை அழைத்த காரணம் என்னவோ? தம் இடத்திற்கு அப்பா வந்திருக்கிறாரா? உடம்பம்பட்டியார் வந்திருக்கிறார். யார் அண்ணா? நாரத மகரிஷி. நாரதர் மகரிஷி நமது இடத்திற்கா? மாமி லோகிதாசன் மாமி நீ என்னத்தான் நாடகத்தை மாத்திவிட்ட? சத்தியமாகவா அண்ணா? ஏ தாயி ஏற்கனவே எலும்பு வெளியே தட்டுப்படுது, நீ என்ன நங்கு நங்கு நடிச்ச? தங்கச்சி அண்ணன் நெஞ்சில அடிக்கிறதோட இருந்துக்கலாம். ஏய், இல்ல அண்ணா. சுவாமியை அழைத்து வாருங்கள் அண்ணா. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். ஆ, ஆ, லலா, 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 லலா. திருப்பார் கடல் வாசன் திருநாமம் புகழ்பார் தேவாரம் கூறுவதே வருகவே. திருவடிகள் சரணமாக தருகவே. திருவடிகள் சரணமாக தருகவே. உலகமெல்லாம் சுற்றி வந்து ஓய்வில்லாத மணி குறித்து உண்மை மோகனே சுவாமியே தினம் உழைக்க முயறு தவறி வருகவே. கூடவே குளம் வாழவே மாநிலமே உங்கள் புகழ் பாடவே. இந்த மாநிலமே உங்கள் புகழ் பாடவே. காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து ஏவதை போல் நீ நடந்து குர்சி திணை சோழ் குமரனரும் பார்வையில் வெயிலாது வாழும் எங்கள் கூட்டமே என்று கொண்டாடி பாடி ஆடும் ஆட்டமே. சென்னை சோலையில் நனைந்த வேளையில் நாடி வந்த நாரதர் முனி சுவாமி. என்னை நாடி வந்த நாரதர் முனி சுவாமி. வருக வருக நாரதர் மக